தனுசு ராசி அன்பர்களே, அசுபர்கள் யாவும் உபஜயம் உங்கள் பக்கம்தான். யாரும் பேசுவார்கள், எடுத்ததை உடனே சாதகமாக ஆக்கி விடுவீர்கள், ஆச்சரியப்படுவார்கள். எந்த வகையிலும் நீங்கள் பிரஸ்தாபம் அடைவீர்கள். உங்கள் தொழிலில் சில நுட்பங்களை கொண்டு வந்து அதனை அரங்கேற்றமாக்கி அனைவரும் கவரும் வண்ணம் உங்களுடைய எழுத்து, பேச்சு, செயல் மற்றும் ஜீவன வழிமுறைகள் இருக்கும். சில மாற்று வழிகள் கூட உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். குடும்பம், குழந்தைகளின் விருப்பத்தை கண்டிப்பாக செய்து வைப்பீர்கள். நெருக்கடியான எந்த ஒரு விஷயங்களுக்கும் எளிமையாக தீர்வு காண்பீர்கள். இறை சக்தி உங்களிடத்தில் மிகவும் நன்கு கைகூடி உங்களையும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் பயன் தரக்கூடியதாக இருக்கும். கல்வி, சட்டம், டூரிஸ்ட்டு, பூமி, உணவு மற்றும் மொபைல் இந்த வகை ஜீவனத்தில் இருப்பவர்களுக்கு ஏற்றம் தரும் வாரம் இது. அதிர்ஷ்ட நிறங்கள் ஆரஞ்சு, ஆகாய நிறம். வளம் தரும் வாஸ்து திசைகள் தெற்கு, வடகிழக்கு. பண முயற்சி கைகூடும் தேதிகள் 8, 9, 10, 11, 12. முருகன் வழிபாடு, முருகன் நவரத்தின மாலை படிப்பது நன்மையே. பிறப்பின் ரகசியம் அறியாத மனிதன், எதற்கு பிறந்தோம் என்று தெரியாத நிலை. பிறப்பை அறுக்க முடியுமா? இனி ஒரு பிறவி நமக்கு உண்டா? பெற்றவள் உடல் செலுத்தால் பேதை நான் கால் செலுத்தேன், படைத்தவன் கை ஓய்ந்ததடா பாவி, இனி ஒரு பிறவி வேண்டாமடா என்று சொன்னார். அப்படி ஒரு பிறவியை அறுக்கக்கூடிய தன்மை தர்மத்துக்கே உண்டு. அந்த தர்மம் என்பது பொன், பொருள், உணவு எது வேண்டுமானாலும் கொடுக்கலாம். ஒன்றை தானமாக கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக வாழ்க்கையிலே உங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கும். அது என்ன என்று சொல்லுகின்றேன். உடுத்துகின்ற வஸ்திரம், ஏதாவது ஒரு ஏழைகளுக்கு உங்களால் முடிந்த ஒரு வஸ்திர தானம் இந்த முறை செய்யுங்கள். அதுவும் வியாழக்கிழமை அன்று செய்யுங்கள், நன்றாகவே இருக்கும்.